கழுத்தோட அகலம். இந்த கேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது கழுத்தோட அகலம். இங்கேருந்து எடுக்கிறது இது கழுத்து அகலம் பொறுத்து எடுக்கிறது. இப்படி எடுக்கிறது கழுத்து உயரம், இது பாடியோட உயரம். அப்புறம் இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது இருக்கு பார்த்தீங்கன்னா, இது பாடி அகலம். அதுக்கப்புறம் இது ஷோல்டர். இது இருக்கு பார்த்தீங்களா, இது கை வளைவு. அது இல்லைன்னா ஆம்கோல்னு சொல்லுவாங்க. ஆம்கோல், இந்த கையோட வளைவு தான் ஆம்கோல். சரியா? அப்போ இதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா, மார்போட சுற்றளவு எடுக்கணும். இந்த பாடிக்கு அகலத்தை கண்டுபிடிக்கணும்னா இந்த மார்போட சுற்றளவு எடுக்கணும். இந்த சுற்றளவு எடுத்தீங்கன்னா 4ஆ டிவைட் பண்ணணும். ஒரு 30 வருதுன்னு வச்சுக்கோங்க மார்போட சுற்றளவு. எதோ ஒரு ஆளை ஃபுல்லாக எடுத்தாலுமே 4ஆ டிவைட் பண்ணணும். அதே மாதிரி தான் மார்போட சுற்றளவை 4ஆ டிவைட் பண்ணோம்னா 7.5 வருது. 1.5 இருக்குன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக போடணும், லூஸ்க்கு வேணும். ஆனால் பாடின்றது லொடன்னு போட முடியாது, அது உள்ளே போடுறது நல்லா ஃபிட்டாக போட போகிறது. அப்போ அந்த 7.5 கூட 1.5 இன்ச்சு தையலுக்கு மட்டும் சேர்த்தா போதும், லூஸ்க்கு தேவையில்லை. ஏன்னா இது பாடின்றது டைட் ஃபிட்டாக போட போகிறது. அப்போ லூஸ்க்கு தேவையில்லை, தையலுக்கு மட்டும் சேர்த்து வர அளவு 8, 9 பாடியோட அகலம். எவ்வளோ வந்தாலும் சரி அதை 4ஆல் டிவைட் பண்ணி அது கூட சேர்க்குற அளவும் டிவைட் பண்ணுற அளவு யாருக்குமே மாறாது. இந்த அளவு மாறும், ஏன்னா இதை பொறுத்து இந்த அளவு மட்டும் மாறும். ஆனால் சேர்க்குற அளவோ இந்த டிவைட் பண்ணுற அளவோ மாறாது. பாடியோட அகலத்துக்கு மார்போட சுற்றளவு எடுத்து 4ஆ டிவைட் பண்ணி 1.5 இன்ச்சு தையலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடியோட அகலம். மொத்தமாக எடுத்தால் சுற்றளவு, அதை டிவைட் பண்ணி தையலுக்கு லூஸ்லாம் எதுக்கு சேர்க்கணுமோ சேர்த்துட்டு வர அளவு வந்து அகலம், பாடியோட அகலம். ஓகேங்களா? அகலத்துக்கு எங்கே எடுக்கணும், எந்த இடம், இல்லைன்னா கை வளைவு இந்த இடத்துல எடுக்கணும். ஏன்னா நம்மளோட பாடியோட ஷேப்பே இப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த இடம் நல்லா பெருசாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கிராஸாக இருக்கும். அப்போ நம்ம மாற்றி கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்துட்டோம்னா பாடி பத்துமா, பத்தாது. அப்போ எந்த இடத்துல எடுக்கணும், நம்மளுக்கு டேப் வச்சு நல்லா செஸ்ட்டுக்கு இந்த ஆம்கோலுக்கு நேராக இங்கே எடுக்கணும். சுற்றளவு எடுத்து இங்கே வெயிட் பண்ணணும். அகலம் புரிஞ்சுதா? எடுக்கிறது ஆள் அளவு எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் உயரம் சும்மா ஒரு ரஃபாக முதல்ல எடுத்தது, அப்புறம் ஆள் அளவு எடுத்து காட்டுறேன். இங்கே இருந்து உயரம் பாடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்ட்டை கவர் பண்ணணும்ல. இது வந்து இப்போ சுடிதாருக்குள்ள கூட நீங்கள் அப்போல்லாம் போட்டுக்கலாம். அப்போ போடுறது சட்டைக்குள்ள சுடிதாருக்குள்ளெல்லாம் போட்டுருக்காங்க. ப்ளவுஸ்க்காக இருந்தால் இதை கச்சிதமாக எடுத்துகிட்டு நம்மளோட இந்த வளைவு இருக்கும் பார்த்தீங்களா, ப்ரெஸ்ட்டோட வளைவு, அந்த வளைவு கிட்ட கரெக்டாக டேப் டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். ஏன்னா அங்கே பிடிச்சிக்கிறதுக்கு கரெக்டாக இதை மட்டும் வச்சுட்டோன்னா கை தூக்குனா உங்களுக்கு கீழே தான் வந்துடும்ன்றதுனால அதை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி அளவு எடுத்து வச்சுக்கோம். இதுதான் பாடியோட உயரம். இந்த ஷோல்டர்லேருந்து நேராக இந்த வளைவு ப்ளஸ் 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உயரம் ஒரு 13 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த உயரம் எனக்கு அளவு எடுத்தால் 13. கீழே வந்து நல்லா பட்டையாக மடிச்சு வைக்கணும் 1.5 இன்ச்சு. மேலே ஷோல்டர் தைக்க 1/2 இன்ச்சு. இந்த 13 கூட ப்ளஸ் 2 சேர்த்தோன்னா 15 நம்மளோட பாடியோட உயரம். யாருக்கு இந்த அளவு மட்டும் மாறும், இது 11ஆ இருக்கலாம், இல்லை 10ஆ இருக்கலாம், இல்லை 12ஆ இருக்கலாம். இந்த சேர்க்குற அளவு இந்த 1.5 இன்ச்சு இந்த 1/2 இன்ச்சு மாற போகிறதில்லை. எல்லாருக்குமே 2 இன்ச்சு சேர்க்கணும். இது பாடியோட உயரம். தெரியுதா? போடுங்க. தெரியுதாப்பா உங்களுக்குலாம்? தெரியுதா? இது வந்து பாடி உயரம். இது அகலம் எடுத்துட்டோம். உயரம் இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு ப்ரெஸ்ஸோட இந்த கரெக்டாக கார்னர் அந்த வளைவு விட்டு அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு இருக்க மாதிரி உயரம் எடுத்துக்கிறேன். கீழே மடிச்சு தைக்க 1.5யும் மேலே 1/2 இன்ச்சும் சேர்த்து கட் பண்ணுறேன். இதையும் நம்ம தச்சுட்டோம்னா நம்மளுக்கு தேவையான எடுத்த அளவு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? பாடி அகலம் உயரம் கொஞ்சம் புரிஞ்சுதா? அப்புறம் இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்பு இதுதான் அகலம். நம்மளுக்கு கழுத்துலாம் கட் பண்ணோம்னா இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அகலம். இப்போ ஒரு சுடிதார் போடுறோம், ஏதோ ஒரு ட்ரெஸ் போடுறோம், ப்ளவுஸ் போடுறோம், இப்படி கழண்டு வருது இல்லை, என்ன சொல்லுவோம், ஷோல்டர் வந்து பெருசாயிடுச்சு அதனால கழண்டு வருதுன்றோம். ஷோல்டர் வந்து ஒரு ரோப் கூட வைக்கலாம், மெல்லிசா கூட இவ்வளோண்டு கூட இருக்கலாம். அதனால வந்து அந்த கேப்போ அந்த லூஸோ வராது. அதுக்கு காரணம் இந்த கழுத்தோட அகலத்தை நம்ம பெருசு பண்ணிடுறோம்னு அர்த்தம். இந்த கழுத்து அகலத்தை கரெக்டான அளவு அவங்கவுங்களோட, அதாவது ஒல்லியாக இருக்காங்கன்னா இவ்வளோ, இந்த கொஞ்சம் மீடியமாக இருக்காங்கன்னா இவ்வளோ, அவங்கவுங்களுக்கு அகலத்துக்கு கரெக்டாக வச்சாவே போதும். இப்போ என்னோட அகலம் வந்து கழுத்தோட அகலம் 2.25. நான் மாறி சாக்கு பட்டையாக போட்டுறேன். கோடை வந்து பட்டையாக போட்டுட்டு இந்த ஓரம் வெட்டுறதுக்கு இந்த ஓரம் வெட்டினா கூட எனக்கு கழுத்து லூஸ் ஆகும். நான் 2.25 தான் வச்சு வெட்டியிருப்பேன். ஆனால் கோடு போடுறது நான் சாக்கு பீஸ் வச்சோ இல்லை பட்டையை இப்படி கோடு போட்டுறேன். நான் இந்த ஓரம் வெட்டாமல் என்ன பண்ணுவேன், அங்கே வெட்டிட்டேன்னா 1/4 இன்ச்சு பெருசாகிட்டா கூட எனக்கு கழுத்து விரிஞ்சு போயிடும். நான் மார்க் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் மேடம் பண்ணேன், ஆனால் நிற்கலன்றதுக்கு காரணம் இந்த கோடு. மெலிசா கோடு போடாமல் பட்டையாக போட்டுருப்பீங்க, அந்த பட்டையில் அந்த ஓரம் வெட்டிருப்பீங்க, 1/4 இன்ச்சு பெருசாகிடும். சரியா? அப்போ இது ஆளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்மளால
ஒரு அளவுல அந்த கழுத்தோட அகலத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இப்போ வந்து ஆளை பார்த்து ஒல்லியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப ஒல்லியா, நமக்கே பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப ஒல்லியா இருக்காங்க. லாவண்யா ஒல்லி, நான் இல்லம்மா இப்போ அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். நான் இப்படி இருந்துதான் இப்படி ஆயிட்டேன். இப்போ வாக்கிங் போனா கூட குறைய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒல்லியா இருக்கவங்களுக்கு 2.25 கழுத்து அகலம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுட்டு இதை இப்போதைக்கு போடுங்க. அப்புறமா அந்த கழுத்து அகலத்தை எப்படி நம்ம மொத்தத்துல எடுத்து நம்ம எப்படி எடுத்துக்கலான்றது அப்புறம் சொல்றேன். ஏன்னா எடுத்த உடனே நம்ம எல்லாத்தையும் பிரிச்சோன்னா இதுல நிறைய வரும். கொக்கிப்பட்டி வரும், காஜாப்பட்டி வரும், இடுப்போட அளவு வரும், அதுல 4-5 அளவு தான். இதுல எக்ஸ்ட்ரா வரும்ன்றதுனால அது எதுவும் சொல்லலை. ஆளை பார்த்து கழுத்தோட அகலத்தை எடுத்துக்கோங்க. கழுத்தோட அகலம்னா இந்த கேப்பு. ஒல்லியா இருக்கவங்களுக்கு ஒல்லி 2.25. கொஞ்சம் மீடியம் இருக்காங்கல்ல, அளக்க தேவையில்லை, மீடியம் அளக்க வேண்டாம், ஆளை பார்த்து வைக்க கத்துக்கோங்க. அப்புறம் நான் அளந்து சொல்றேன். சரியா? இது மீடியமா இருக்கவங்களுக்கு 2.5. நான் கொஞ்சம் குண்டு தானே, கொஞ்சம் குண்டு மீடியம் கிடையாது. நான் மீடியம் இல்லை. மீடியம்ன்றவங்க அந்த இவங்க இருக்காங்க ஹேமலதா, அதோ அவெல்லாம் வந்து மீடியமான அளவு. நாம அவங்கள விட கொஞ்சம் குண்டு. அப்போ கொஞ்சம் குண்டுக்குலாம் 2.25. மீடியம் வந்து இந்த இவங்கெல்லாம் மீடியம், இவங்கெல்லாம் இருக்காங்களா மீடியம், இவங்கெல்லாம் மீடியம். அந்த மாதிரி ஒல்லியா இருக்கவங்களுக்கு நான் சொல்றது லாவண்யா விட கொஞ்சம் குண்டா இருந்தாங்கன்னா அது மீடியமான அளவு. அவங்கள விட நான் கொஞ்சம் குண்டு, அதனால 2.25 எனக்கு கழுத்து அகலம். இது வந்து கழுத்து அகலம். இதெல்லாம் டெஸ்ட் கூட வரும். அடுத்தடுத்து நீங்க கட் பண்ணும்போது கழுத்து லூஸா வருதுன்னா காரணம் இதுதான். நீங்க சரியா ஆளை பார்த்து நீங்க வைக்கலன்னா கழுத்து பெருசாயிடும். சரியா? பார்க்கும் போதே தெரியும் இவங்க குண்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பார்க்கும் போதே இவங்க குண்டுன்னு தெரியும். குண்டு இருக்கவங்களுக்கு 3 கழுத்தகலத்தை இந்த மாதிரி வச்சு நீங்க கட் பண்ணீங்கன்னா இந்த கழுத்து எது ட்ரெஸ் போட்டாலும் அப்படியே கரெக்டா வந்துட்டு நிற்கும். இந்த கேப்னால தான் நம்மளுக்கு வந்து இந்த லூஸ் வருது. சரியா? இதை வச்சுதான் இனிமேல் பண்ண போறீங்க. இது எப்போ வந்து கரெக்டா அளவெடுத்து சொல்லி தருவேன்னா அந்த சுடிதார் நைட்டி, அந்த சுடிதார் இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு தான் அதெல்லாம் உங்களுக்கு வரும். இப்ப ஆளை பார்த்து வைக்க கத்துக்கோங்க. இது புரிஞ்சுதா? கழுத்தோட அகலம் இது யாருக்கு எடுக்கிறோமோ அவங்களை பொறுத்து இந்த கழுத்தோட அகலத்தை இந்த கேப்பை நம்ம வச்சுட்டு போறோம். அதுக்கப்புறம் கழுத்து உயரம். கழுத்து உயரம் அவங்கவுங்க ஒரு சில பேர் இறக்கி போடுவாங்க, ஒரு சில பேர் மேலே போடுவாங்க. ஒரு சில பேர் ஃப்ரண்ட் நெக் இறக்கி போடுவாங்க, பேக் நெக்கே மேலே போடுவாங்க. ஒரு சில பேர் ஃப்ரண்ட்டை மேலே வச்சுக்க மாட்டாங்க, மேலே வச்சுப்பாங்க, பேக் சைடு இறக்கிப்பாங்க. இது அவங்கவுங்களோட இஷ்டம். இப்போ 2 நெக்கும் தனித்தனியாக கட் பண்ணுறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஒரே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஓரம் வைக்கணும். இந்த கழுத்தோட அகலம்னும் போது இந்த ஓரம் டேப் வச்சு ஸ்ட்ரெயிட் டேப் வந்து கிராஸ் போகக்கூடாது. இங்க இருந்து இப்படி கிராஸ் போகக்கூடாது. ஏன்னா பேக் கட்டுக்கு எடுத்து 1.5 இருக்கு. பேக் கட்டு பின்னாடி எடுக்கும்போது நான் பாக்ஸ் தான் போட்டு வளையல் போட்டேன். இதே நான் வந்து கிராஸ் இங்க கிராஸ் எடுத்தோம்னா அளவு எக்ஸ்ட்ரா ஆகும். அப்புறம் பாக்ஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாயிடும். அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல தொங்குற மாதிரிலாம் நமக்கு இங்க இருந்து எனக்கு எவ்வளவு வேணுமோ டேப் இந்த ஓரம் வச்சுக்கிட்டு டேப் ஸ்ட்ரெயிட் வைப்பேன். ஸ்ட்ரெயிட் வச்சு எனக்கு எவ்வளோ இறக்கம் வேணுமோ அதுக்கு நேராக என்ன அளவு அந்த டேப்பில் இருக்கோ அந்த அளவு தான் கழுத்தோட உயரம். கழுத்தோட உயரத்துக்கு மட்டும் தையலுக்கு எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு கழுத்தோட உயரத்தை இப்போ கழுத்து உயரம் நான் கட் பண்ணிட்டேன், எந்த அளவு நான் தையலுக்கு சேர்க்கலை. ஷோல்டரை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 1/2 இன்ச் மேலே போகும். கழுத்து கம்மியாகுமா? ஏன்னா இது ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, கம்மியாகும். இதை கழுத்து நான் மடித்து தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 1/2 இன்ச்சு இறங்கிடுன்றதுனால உங்களுக்கு கழுத்தோட அகலத்துக்கு மட்டும் தையலுக்கு லூஸ்க்கு வைக்க மாட்டேன், தையலுக்காக சேர்க்க மாட்டேன். கழுத்தோட உயரம் கழுத்து அகலத்துக்கும் நான் சேர்க்க மாட்டேன் தையலுக்கு. ஆளை பார்த்து வச்சிருவேன். கழுத்து உயரத்துக்கும் தையலுக்கு லூஸ்க்கு சேர்க்க மாட்டேன். எவ்வளோ அளவு எனக்கு வேணுமோ அந்த அளவு வச்சாவே மேலே தைக்கும் போது கம்மியாகிறது. அது நெக்கை தைக்கும் போது உங்களுக்கு அது பிசு இல்லாமல் மடித்து தைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாயிடும். அதே மாதிரி தான் ஆம்கோலுக்கும் நான் வந்து தையலுக்கு சேர்க்க மாட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஷோல்டர் பிடிக்கும் போது ஒரு மேலே போகும், இந்த ஆம்கோலோட ஹைட் கம்மியாகும். இந்த கையோட வளைவை நான் தைக்கும் போது அந்த 1/2 இன்ச்சு உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். ஓகேவா? அதனால இந்த ஆம்கோலுக்கும் கழுத்தோட உயரத்துக்கும் நான் தையலுக்கு வைக்க மாட்டேன். டேப் ஸ்ட்ரெயிட் வைப்பேன், கிராஸ் வைக்க மாட்டேன். ஏன்னா டேப்பை இங்கேருந்து இங்கே வைக்கும்போது 5.5 வரது, இங்கேருந்து எனக்கு சென்டருக்கு நான் இப்படி வைக்கும்போது 6.5 காட்டும். நான் அந்த 6.5 தான் பாக்ஸ் போட்டு வளைவு போடுவேன் உங்களுக்கு, அப்போ இறங்கி போயிடும். அதனால எந்த அளவு வேணுமோ இங்கேருந்து டேப் ஸ்ட்ரெயிட் வைக்கணும். எவ்வளோ கழுத்து உயரம் வேணுமோ உங்களுக்கு அந்த டேப்புக்கு நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அளவு வருதோ அந்த தையலுக்கெல்லாம் சேர்க்காம அதை அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? சொல்கிறது புரியுதா? இது கழுத்தோட அகலம் தோராயமாக வைக்க சொன்னேன், ஆளை பொறுத்து வைக்க சொன்னேன். கழுத்து உயரம் ஆளை அளந்துக்க சொல்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நீங்கள் இது என்னன்னா உள்ளே போடுற ட்ரெஸ்ஸுன்றதுனால உங்களோட நார்மல் போடுற ட்ரெஸ்ஸை விட இறங்கி இருக்கணும். இறக்கமாக கூட இருக்கலாம், ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச்சு இறக்கமாக கூட இருக்கலாம். இந்த அளவே எடுத்துடக்கூடாது. இது என்ன
ஏன்னா உள்ள போடுறது முண்டா பாடின்னு சொல்றாங்க, பாடி. அதனால நீங்க இறக்கமா கூட எடுத்துக்கலாம். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சுற்றளவு 4ஆ டிவைட் பண்ணி தையல் செட்டிங்கன்னா பாடி அகலம். இங்க இருந்து எனக்கு பிரஸ்ட்டை கவர் பண்ணி 1 இன்ச் இருக்க மாதிரி எடுத்துட்டு இங்க 1.5 இன்ச் மேல ஒரு 1/2 இன்ச் எடுத்தா உங்களுக்கு பாடியோட உயரம். இந்த கழுத்து அகலம் ஆளை பார்த்து தோராயமா வைக்கிறது. கழுத்தோட உயரம் இங்க இருந்து நேரா அளக்கணும். எவ்வளவு வேணுமோ அதுக்கு நேரா டேப் வச்சுட்டு அந்த அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா கழுத்தோட உயரம். அதே மாதிரிதான் ஆம்கோல் உயரத்துக்கும். ஆம்கோல் எங்க வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாயிண்ட், இதுதான் கை வளைவு. அப்ப டேப் நான் இங்க வைக்கணும், இங்க வைக்க கூடாது. இது கழுத்தோட அகலத்துக்கு உயரத்துக்கு மட்டும் தான் இங்க வைக்கணும். ஆம்கோலுக்கு பாத்தீங்கன்னா இங்க வைக்கணும். இதுதான் ஆம்கோல் கை வளைவு. சரியா? அப்ப டேப்பை இங்க வச்சு ஸ்ட்ரெயிட் வச்சுக்கிட்டு, டேப் இங்க வச்சு ஸ்ட்ரெயிட் வச்சுக்கிட்டு இங்க எனக்கு எவ்வளவு தேவையோ அதை செக் பண்ணேன்னா இங்க எவ்வளவு வருதோ அதுதான் ஆம்கோல். ஆம்கோலோட அளவுக்கும் தையலுக்கு எதுவும் சேர்க்க வேண்டாம். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? முக்காசி அளவு கவர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு அளவு பாத்தீங்கன்னா நம்மளுக்கே பாடி வந்து மேல ஒரு அளவு இருக்கு, அப்படியே அந்த ஷேப் அப்படியே மாறுது இல்லையா? அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம தச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபிட்டா இங்க போயிட்டு டைட் பிடிச்சி உட்காரும், ஃபிட்டாவும் இருக்கும். மேல இருக்க அளவுக்கே நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட் ஓரம் தச்சுக்கிட்டேன்னா இந்த இடம் என்ன உங்களோட கையை தூக்குனா அப்படியே நம்ம அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோமோ அதுவே கவர் ஆகாது. அப்போ இடுப்போட சுற்றளவை நான் எந்த இடத்துல நான் ஹைட் எடுத்தனோ அங்க இடுப்போட சுற்றளவை எடுத்து வச்சுக்கணும். இடுப்போட சுற்றளவு எவ்வளவு வருதுன்னா இங்க 30 வருதுன்னா எப்படி இருந்தாலும் இங்க ஒரு 3 இன்ச்சாவது 2 இன்ச்சாவது கண்டிப்பா ஒல்லியா இருக்கவங்களுக்கு கூட கம்மியாகும் இந்த இடம். சரியா? அதை எடுத்து 28 வருதுன்னு வச்சுக்கோங்க. 4ஆ டிவைட் பண்ணி 30 இருக்கு மார்போட சுற்றளவுனா அதை கொஞ்சம் கம்மியா வரும். அதை டிவைட் மட்டும் பண்ணி வச்சுக்கணும். தையலுக்கு எதுவும் செய்யக்கூடாது. கட்டிங்க்கு கூட வேண்டாம், கட் பண்ண கூட வேணாம். எப்போ அது தேவைப்படும் நான் இதனால டிவைட் பண்ண 7/7 7 இன்ச்சு வருது. எல்லாமே நம்ம இதை தச்சதுக்கு அப்புறமா லாஸ்டா இடுப்பை மார்க் பண்ணி சைடு தைக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். சைடு தைக்கிறதுக்கு மட்டும்தான் இடுப்போட சுற்றளவு. ஓகேவா? இது கட்டிங்க்கு கிடையாது. இதையும் எடுத்து வச்சுக்கணும், டிவைட் மட்டும் பண்ணி வச்சுக்கணும். தையலுக்குலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. தைக்கும் போது சைடு தைக்கும் போது மட்டும் இடுப்போட அளவு மார்க் பண்ணி சைடு தைச்சானா நம்மளுக்கு கரெக்டா அந்த ஃபிட்டிங் அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செட் ஆயிடும். ஓகேவா? சொல்றது புரியுதாமா? ஏதாவது புரியலன்னா கிளாஸ் எடுத்து முடிச்சோன்னா நான் டவுட் கேட்கலாம், அப்போ எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஜாக்கெட் வர மாதிரி தான் சொன்னேன். எல்லாம் மோஸ்ட்லி பாதி இது ஜாக்கெட் வர மாதிரியே வந்துச்சு. இன்னும் கை அட்டாச் பண்ணிட்டு கப் ஷேப் கொடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட வந்துடும்ல. அப்புறம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த ப்ளவுஸ் வரும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த கொக்கிப்பட்டி காஜாப்பட்டி ப்ளவுஸ்ல பாத்தீங்கன்னா கொக்கிப்பட்டி காஜாப்பட்டின்னு 2 இருக்கும். அதுலதான் கொக்கி ஒன்று தைப்போம், காஜா ஒன்று தைப்போம். 2 பட்டியுமே 2 விதமா தைக்கணும். ஒரே மாதிரி வராது. பட்டி பாத்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி வராது. கொக்கிப்பட்டி வேற மாதிரி தைக்கணும், காஜா பட்டி வேற மாதிரி தைக்கணும். கொக்கிப்பட்டி நம்ம மாட்டி இருக்கும்போது ப்ளவுஸ் எந்த சைடு இருக்கும்? ரைட் சைட்ல இருக்கும். காஜா பட்டி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஊர் சைட்ல இருக்கவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல தான் கொக்கிப்பட்டி இருக்கும். அது நம்மளுக்கு கணக்கில்ல. அவங்களோட ப்ளவுஸோ ஏதாவது நமக்கு கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி தைக்க சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு நீங்க மாத்தி தைச்சுக்கணும் பட்டியை. ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரைட் சைடு நம்ம மாட்டினதுக்கு அப்புறம் ரைட் சைடு கொக்கிப்பட்டி இருக்கும், லெஃப்ட் சைடு காஜா பட்டி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ரைட் சைடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த துணியில இதான் ரைட் சைடுன்னு இதுல வந்து நான் கொக்கிப்பட்டி தைச்சேன்னா அப்படியே மாட்டும் போது மாறி வந்துடும். அப்ப நம்மளுக்கு ரைட் சைடு வந்து கொக்கிப்பட்டி வேணும்னா இந்த துணியில துணியில எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுல கொக்கிப்பட்டி தைக்கணும். அப்ப நான் அப்படி எடுத்து மாட்டும் போது எப்படி வரும்? தானா ரைட் சைடு வந்துடும். நம்மளுக்கு லெஃப்ட் சைடு காஜா பட்டி வேணும்னா துணியில நம்மளுக்கு ஏற்ற மாதிரி துணியில ரைட் சைட்ல வலது பக்கம் காஜா பட்டி, இடது பக்கம் துணியில கொக்கிப்பட்டி தைச்சீங்கன்னா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மாட்டும் போது ஆப்போசிட்ல கரெக்டா வந்துடும். சரியா? ஏன்னா இதை ஃப்ரண்ட்ல தான் ஓப்பன் வரும். இதை மாட்டும் போது எப்படி வரும் பாருங்க, கரெக்டா அது துணிக்கு தான் இடது பக்கம், நமக்கு போடும்போது கரெக்டா அது வலது பக்கம் உங்களுக்கு வந்துடும். அதை செக் பண்ணி நீ தைக்கணும். காஜா பட்டி ஒரு மாதிரி தைக்கணும், கொக்கிப்பட்டி ஒரு மாதிரி தைக்கணும். இது டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுக்குமே வரும். ஏன்னா இது ப்ளவுஸுக்கு நம்மளுக்கு இது மெயின். அதில் வைக்க 1-2 இப்பயே கிளியர் பண்ணிட்டு வந்தாலும் ப்ளவுஸில் நம்மளுக்கு ஃபினிஷிங் வரணுன்றதுனால. எதுக்காக இந்த காஜா பட்டியோ கொக்கிப்பட்டியோ நீங்கள் சரியா பண்ணலன்னா ப்ளவுஸோட அந்த கரெக்டாக இருக்க வேண்டிய டாட்டே நகர்ந்துடும், முறுக்கின மாதிரி ஆகிடும், பாடி ஷேப்பே முறுக்கின மாதிரி ஆகிடால. இந்த பட்டி மட்டும் ரொம்ப கரெக்டாக பண்ணணும். டெஸ்ட்டுக்கு கூட இது கண்டிப்பாக வரும். சரியா? இது எப்போனா ஒன்று கேட்டு தைப்பீங்கல்ல, கொக்கிப்பட்டி இப்படி தைக்கணும், மேலே வைங்க திருப்புங்க, அது வந்து உள்ள வைங்க, மேலே திருப்புங்கன்னு சொல்லுவேன் இல்லையா? அப்போ கவனிச்சு நோட் பண்ணி பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ்க்கும் வரும். இனிமேலுக்கு பண்ண போகிற எல்லாத்துக்குமே கொக்கிப்பட்டி பேக் சைடு நீங்கள் வைக்கிறீங்க, பாவாடை சட்டைக்கு தைக்கிறீங்க, இல்லை ஷிம்பிக்கு பண்ணுறீங்கனாலும் கொக்கிப்பட்டி காஜாப்பட்டி இதே மெத்தடில் தான் தைக்கணும். ஓகேவாப்பா? பேக் சைடுனா யாராவது மாட்டுற மாதிரி வைக்கணும், ஃப்ரண்ட் சைட்லனா நம்மளுக்கு மாட்டுற மாதிரி கம்ஃபர்டபுளாக வைக்கணும். அது மட்டுமே மாறுமே தவிர பட்டி
கொக்கி பட்டினா ஒரு மெத்தடில் தான் தைக்கணும், காஜா பட்டினா ஒரு மெத்தடில் தான் தைக்கணும். அது ஒரே மாதிரி தான் வரும். சரியா? இது ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுதா? அப்புறம் டாட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஷோல்டரோட சென்டர் பார்த்து நான் சொல்கிற மெத்தடில் மார்க் பண்ணி தைக்கணும். ஹைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டாட்டோட ஹைட்டு ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. எனக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு நம்மளுக்கு அந்த துணியிலேயே வந்துடும். அப்புறம் நம்மளோட பஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 இன்ச் அளவுக்கு சென்டர்லேருந்து டாட் பிடிக்கணும். 4 பக்கமும் பேக் சைடும் 2 டாட் வரும், ஃப்ரண்ட்லேயும் 2 டாட் வரும். பஸ்ட்டு நல்லா பெருசாக இருக்கிறவங்களுக்கு டாட்டோட சைஸை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் செட் ஆகிடும். ஓரளவுக்கு மீடியமாக இருக்கவங்களுக்குலாம் நான் சொல்கிற அளவு பிடிச்சிங்கன்னா போதும். ஹைட்டு 3 இன்ச்சு. ஓகேவா? கொஞ்சம் கிளியர் ஆச்சா? யாராவது ஒருத்தர் அளவு எடுக்கிற யாராவது ஒருத்தர் வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. நான் ஓட்ட போறேன்ப்பா. இந்த பொண்ணு ஒல்லி போய் யார் வந்தாலும் ஓகே. ஆல்ரெடி வந்துருக்கியா? கேட்கும். மார்போட சுற்றளவு எங்க எடுக்கிறேன்னு பாருங்க. பாடிக்கு அகலம் பார்த்தீங்கன்னா மார்போட சுற்றளவு நல்லா பேக் சைடு கேப் பின்னாடி போகணும். நல்லா ஆம்கோல் கிட்ட நல்லா பேக் சைடு பின்னாடி போகணும். இழுத்திக்காவே கரெக்டாக பின்னாடி ஆகிடும். கிராஸில் எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னா இங்கே ஒன்றுமே இருக்காது நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ நான் இந்த அளவு நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஓவர் சைஸாக இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த அளவு எடுத்துட்டு நான் தைக்கும்போது இங்கே சப்பையாக ஆகிடும், ஃப்ளாட்டாக ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே வந்து கட்டிங்காக கிராஸில் எடுக்கிறேன். அவங்க ஜஸ்ட் இங்கேயா? ஒருவேளை செஸ்ட் வந்து மீடியமா இருக்கவங்களுக்கு இங்க எடுத்தோம்னா இந்த அளவு பெருசா இருக்கும். அதனால மேல எடுத்துட்டு பஸ்ஸை கவர் பண்ணி கிராஸ் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு துணி தாராளமாவே எக்ஸ்ட்ரா இருக்கும். கொஞ்சம் டைட் போடாது. துணி தாராளமாவே எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம அப்புறம் வேணும்னா கூட டைட் பிடிச்சிக்கலாம். நல்லா போட்டு அமுக்க தேவையில்லை, ஓவராக போட்டு இப்படி பண்ண தேவையில்லை, லூஸாக உடலுடன் விட தேவையில்லை. கரெக்டாக ரொம்ப கொஞ்சம் லைட் லூஸ் இருந்தால் கூட அப்புறம் தைச்சிக்கலாம். அதுக்காக ரொம்ப லூஸ் வேணாம், ஓவர் டைட்டும் வேண்டாம். இந்த எடுத்துட்டிங்கன்னா வணக்கம் சார். 30 வருது. இந்த 30 வந்து 4ஆக டிவைட் பண்ணி 7.5 வருது. 1.5 இன்ச்சு சைடு தையலுக்கு. சார் பில்லுலாம் வாங்கணுமா சார்? மேம் கௌசல்யா மேம்